பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டு ஃபார்ம் இருக்குது. அப்போது இந்த மாதிரி சவுண்டு கேட்கும். இதை வந்து 2 வீக்ஸ் ஒன்ஸ் கம்பல்சரி வந்து நம்ம க்ளீன் பண்ணால் ரொம்ப நல்லது. கை வச்சு ப்ரெஷர் கொடுத்தா தான் அந்த மெஸ்ஸு வந்து டேமேஜ் ஆகும். எவ்வளோ டஸ்ட்டு பாருங்கள் கீழே. ஹாய் கைஸ், வெல்கம் டு மேக் இந்தியா. என்ன கைஸ், சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 90% எல்லார் வீட்லேயும் வந்து ஏசி இருக்கும். எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 or 5 months கம்பல்சரி வந்து யூஸ் பண்ணாமல் இருந்திருப்போம். ரெய்னிங் சீசன், வின்டர் சீசன், அதனால் அப்படியே வச்சுருப்போம். இப்போ வந்து ஏசி ஸ்டார்ட் பண்ணோன்னா ஒரு விதமான சவுண்டு கேட்கும். இப்போ நான் அந்த சவுண்டு காட்டுறேன் பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா ஏற்ற வந்து விட்டு ஒரு சவுண்டு கேட்கும். புசு புசு புசுன்னு ஒரு சவுண்டு கேட்கும். இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து உள்ள ப்ளோயர்னாலே எதனால ப்ராப்ளம் இல்லை. இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். மேலே வந்து இதில் ஃபில்டர் இருக்கும். ஏசிக்கு ஏற்ற மாதிரி மாறும். என்னோடய ஏசி சாம்சங் விண்டு ஃப்ரீ லேட்டஸ்ட் மாடலு, அதனால் வந்து இது டாப்பில் இருக்கும். சில ஏசிலலாம் வந்து ஃப்ரண்ட்டுக்கு உள்ளே இருக்கும். ஒன்றும் இல்லை, இந்த ஃபில்டரில் வந்து டஸ்ட்டு ஃபார்ம் ஆயிருந்ததுன்னா பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டு ஃபார்ம் இருக்குது. அப்போது இந்த மாதிரி சவுண்டு கேட்கும். இதை வந்து 2 வீக்ஸ் ஒன்ஸ் கம்பல்சரி வந்து நம்ம க்ளீன் பண்ணால் ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து இந்த மாதிரி மாடலுக்கு டாப்பில் வர்றதுனால செக்ஷன் ஃபுல்லாக மேலேருந்து இன்டேக் எடுக்கிறதுனால உங்களுக்கு எந்த பக்கமும் ஓப்பன் இல்லாததுனால உங்களுக்கு ஏசியில் மேலேருந்து இன்டேக் போகும். அதனால் உங்களுக்கு கேப் இல்லாதனால சக் பண்ணுறதுக்கு கஷ்டப்பட்டு ஏசியில் வந்து இந்த மாதிரி நாய்ஸு கேட்கும், குயிக்காகவே கேட்கும். ஸோ அதை எப்படி எடுத்து க்ளீன் பண்ணுன்னு பார்க்கலாம். ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப சிம்பிள் தான். இது சிம்பிளாக தான் கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான். ஸோ இதை எடுத்துகிட்டு பாருங்கள், அந்த ஃபில்டரில் வந்து எவ்வளோ டஸ்ட் இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். ஸோ இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போது. ஆனால் ஃபில்டர் எடுக்கும்போது எப்போவுமே ஏசி ஆஃப் பண்ணிட்டு எடுங்க, அதுதான் நல்லது. ஏன்னா உள்ள காயிலில் வந்து டஸ்ட்டு போகிறது வாய்ப்பு இருக்குது. நான் வந்து காட்டணுன்றதுக்காக நான் வந்து ஏசி ஆன் பண்ணி எடுத்தேன். வந்து இதை எப்படி வாஷ் பண்ணாலும் இது வந்து ரொம்ப ஜென்டிலாக தாங்க வாஷ் பண்ணோம். ஏன்னா இது வந்து மெஷ், இது ரொம்ப நைஸாக இருக்கும். உங்கள்கிட்ட வந்து ஹேண்ட் ஷவர் இருந்ததுன்னா ஈஸியாக வாஷ் பண்ணிடலாம். இது வந்து ஃப்ரண்ட் போர்ஷன், இந்த பக்கம் தான் டஸ்ட்டு வந்து இருக்கும். அதனால் வந்து நம்ம ஆப்போசிட்டில் அடிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டஸ்ட்டும் போயிடும். கை வச்சு ப்ரெஷர் கொடுத்தா தான் அந்த மெஸ்ஸு வந்து டேமேஜ் ஆகும். எவ்வளோ டஸ்ட்டு பாருங்கள் கீழே, அவ்வளோ டஸ்ட்டு இந்த மெஷ்லேருந்து தான் வருது. ரெண்டு வாட்டி 3 வாட்டி அதே மாதிரி நல்லா வாட்டரை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே க்ளீன் ஆகிடும். இல்லைனா என்ன பண்ணணுன்னா உங்களுக்கு ப்ரெஷ்ஷு வச்சு க்ளீன் பண்ணலாம். ரொம்ப சாஃப்டாக ஜென்டிலாக க்ளீன் பண்ணணும். ஏன்னா இது வந்து ஹோல்ஸ் பெருசாகிடுச்சுன்னா உள்ளே வந்து டஸ்ட்டு உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் டைரெக்டாக. அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு காயில் அடைச்சிருச்சுன்னா கூலிங் கம்மியாகும். அவ்வளோதாங்க. ஸோ இதை அப்படியே கொஞ்ச நேரம் ஓரமாக வச்சிட்டிங்கன்னா அதுவே ட்ரை ஆகிடும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி சாஃப்ட் கிளாத்தில் எடுத்து சும்மா இப்படி லைட்டாக தொடச்சிங்கன்னா போதும். அந்த வாட்டர்லாம் அப்சர்வ் ஆகிடும். பனியன் கிளாத் இருந்தால் பெஸ்ட்டு. ரொம்ப ஜென்டலாக க்ளீன் பண்ணணும். ரொம்ப ப்ரெஷர் கொடுத்துட்டிங்கன்னா மிஷ்ஷு வந்து கிழிஞ்சிரும். அப்புறம் வேறு வாங்குற மாதிரி தான் இருக்கும். ஒவ்வொரு மாடலுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு இந்த மிஷ்ஷு வந்து டிஃபர் ஆகும். ஒரு சில மாடல்லலாம் பார்த்திங்கன்னா உள்ளே ஓப்பன் பண்ணி உள்ளே 2 மெஷ்ஷாக இருக்கும். இது வந்து டாப்புன்றதுனால சிங்கிள் மெஷ்ஷாக இருக்குது. மெஷ்ஷு க்ளீன் பண்ணுறதுனால என்னென்னா உங்களுக்கு
ஏர் த்ரோ நல்லா கிடைக்கும். ஏர் த்ரோ நல்லா கிடச்சுன்னா கூலிங் குயிக்காக ஆகிடும். கூலிங் குயிக் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு பவர் கன்சப்ஷன் நல்லாவே இருக்கும். ஸோ அவ்வளோதான். இது வந்து இப்போ மாட்டிடலாம். சிம்பிள் தான். அவ்வளோதான். பாருங்க, அப்படியே லாக் ஆயிடுச்சு. கார்னரில் மட்டும் லைட்டாக ப்ரெஷ் பண்ணால் போதும், அப்படியே லாக் ஆகிடும். ஸோ இப்போது ஏசி ஆன் பண்ணி பார்க்கலாம் இந்த நாய்ஸ் வருதான்னு. ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள், அந்த மைக் வச்சு. அந்த விட்டு விட்டு ஒரு மாதிரி ஏர் த்ரோ இருந்தது பார்த்தீங்களா, அந்த நாய்ஸ் இருக்காது. மெயினாக காரணம் வந்து இந்த மேலே இருக்கிற ஃபில்டர் தான் காரணம். அதனால தான் இந்த மாதிரி வருது. உங்களது வந்து ஏஎம்சி போட்டிருந்தீங்கன்னா எவரி 6 months ஒன்ஸு ரெகுலராக ஏசியை வந்து சர்வீஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு காயில் நல்லாயிருக்கும். அதே மாதிரி அவுட்டோரும் 6 months ஒன்ஸு க்ளீன் பண்ண சொல்லுங்கள் வர டெக்னீஷியன்கிட்ட. அப்போ வந்து ஏசி வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணும், நல்லாவே இருக்கும். எவரி 2 weeks ஒன்ஸு நீங்களே இந்த ஃபில்டரை எடுத்து வீட்டில் க்ளீன் பண்ணலாம். நான் செஞ்ச மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஃபில்டரும் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நல்லாவே இருக்கும். ஸோ கைஸ், இப்போ வர ஏசிலலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் வாஷ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அந்த ஃப்ரீஸ் வாஷ் என்னென்னா, உள்ளே இருக்கிற காயில் வந்து அதுவே உள்ள டஸ்ட்டை வந்து க்ளீன் பண்ணிடும் அப்படின்ற மாதிரி போடுறாங்க. உண்மையிலேயே அது ஃப்ரீஸ் வாஷ் ஆகுதா, உண்மையிலேயே க்ளீன் பண்ணதா என்று நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.